वतन की ओर ஒரு செகண்ட்ல பாபா எங்கிருந்து எங்கேயோ போயிடுவாரு. தன்னுடைய குழந்தைகளிடமும் கூட பக்தர்களிடமும் துக்கி அசாந்தியத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் கூட அவங்களிடமும் போயிட்டு வந்துடுவார். அவர் குழந்தையினுடைய உள்ளத்தினுடைய கூக்குரல் மனசுக்குள்ள அநேக விஷயங்களுடைய பிரச்சனையில் உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. பாபாவுடைய குழந்தைகள் கூட தன்னுடைய மனதினுடைய ஸ்திதியை சரி பண்ணுறதுக்காக பாபாவுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்ருக்குறாங்க. அதனால் எல்லா இடத்துக்கும் பாபா எல்லா சென்டர்களில் கூட அநேக இடங்களில் பாபா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். பாபா சொன்னார், இப்போ டைம் அவ்வளோ இல்லை. அது மாதிரி சொல்லிட்டு பாபா ஒரு காட்சியை காட்டினார். பாபாவுடைய கண்களில் ஒரு கட்டி மாதிரி ஒன்று இருந்தது. அதில் நிறைய பொருட்கள் இருந்தன. சிலது எழுதப்பட்டு இருந்தது. அந்த மூட்டையில் பாபா ஒரு மூட்டையை அதில் இதெல்லாம் தெரிஞ்சது. அதில் என்ன உள்ளே இருக்குன்னு தெரியல. பாபாவிடம் அந்த மூட்டை இருக்க அநேக விஷயங்களினுடைய அநேக பிரச்சனைகளினுடைய மூட்டை. பாபா பக்கத்தில் இருந்த இன்னொரு மூட்டையில் நல்லா டெக்கரேட்டடாக அது ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது. இன்னொரு மூட்டை. பாபா சொன்னார், 2 மூட்டையும் பாபா கிட்டே இருக்குது. பிரச்சனைகளினுடைய மூட்டை, இன்னொன்று நல்ல விஷயங்களுடைய மூட்டை. ஆனால் அநேக குழந்தைங்க பாபாவினுடைய மற்றும் பிற ஆத்மாக்களுடைய ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த மூட்டையிலேருந்து நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு மூட்டையிலேருந்து ஏதாவது குறைகளை கூட எடுத்துக்கிறாங்க. இப்போ பாபா சொன்னார், குழந்தாய், எது நல்ல மூட்டை சொல்லு, எது வெயிட் ஜாஸ்தியானதாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன், பாபா நல்லா தெரியுதே, பாபா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, மற்றது வெயிட் ஜாஸ்தின்னு நான் சொன்னேன். அப்போ பாபா சொன்னார், பழைய பொருட்களினுடைய மூட்டை யார் உருவாக்குறாங்களோ அது அவ்வளோ வெயிட் இருக்காது. பார்க்குறதுல பெருசு மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கக்கூடியது, அதில் ஏதாவது வெயிட்டான பொருள் உள்ளே இருக்குது, நல்ல பொருள், ஸ்ட்ராங்கான பொருள் உள்ளே இருக்குது. பாபா அப்படி குழந்தைகளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, விசேஷமாக சமய அனுசாரம் நல்ல விஷயங்கள், நல்ல போதனைகள் பாபா சொல்லிகிட்ருக்கிறாரு. அப்போ பாபாவுக்கு நான் சொன்னேன், இதை நான் பார்க்குறோம், பாபா இந்த மூட்டைகளினுடைய அந்த ரகசியம் கூட நீங்கள் நல்ல மூட்டைகளுடைய ரகசியத்தை ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போ பாபா சொன்னார், ட்ராமாவினுடைய விளையாட்டு எந்த மாதிரி பாபா ட்ராமா பற்றி குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது, ட்ராமாவினுடைய ரகசியம் முன்கூட்டியே பாபா ஒரு பொழுதும் சொல்வதில்லை. பாபாவுக்கு தெரியும் ட்ராமாவினுடைய விளையாட்டு எப்படி நடக்குதுன்னு பாபாவுக்கு தெரியும். ஆனால் அந்த ரகசியத்தை பாபா அதை ஓப்பன் பண்ணுறதில்லை. சமய அனுசாரம் பாபா சொன்னார், அநேக குழந்தைங்க பாபாவுடைய
பாபாவுடைய இஷாரா அந்த அந்த மூட்டை நல்ல மூட்டையாக இருக்கக்கூடியது. பாபாவுடைய விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஏதாவது காரணத்தினால பலவீனமான சம்ஸ்காரம் உடையவர்கள் அந்த மூட்டையை அதை ஓப்பன் பண்ண முடியல, அது புரிஞ்சிக்க முடியாமல் அது உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அதனால் பாபா சொன்னார், சமயத்திற்கு ஏற்ப பாபா குழந்தைங்க ஞானத்தினுடைய ஒவ்வொரு ரகசியத்தையும் புரிஞ்சிக்கணும். அதே அந்த பாபா குழந்தைங்க சங்கம் யுகத்தில் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க. ஏன்னா ட்ராமாவினுடைய விளையாட்டை ட்ராமா நடந்து தான் ஆகணும். ட்ராமாவினுடைய ரகசியத்தையும் பாபா பூரா ஓப்பன் பண்ண மாட்டார். சமய அனுசாரம் ட்ராமாவினுடைய ரகசியம் ஓப்பன் ஆகிட்டே போகும். இப்படி சொல்லிட்டு பாபாவுக்கு முன்னாடி போக வச்சிருந்தேன். சில இன்னைக்கு போக வச்சவங்களுடைய நினைவுகளெல்லாம் கொடுத்தேன். இப்போ பாபா சொன்னார், குழந்தாய் சமய அனுசாரம் பாபா பார்த்துட்ருக்குறாரு. நிறைய குழந்தைங்க வத்தனவாசி ஆகிட்டுருக்குறாங்க, அட்வான்ஸில் போயிட்டுருக்குறாங்க. பாபாவுக்கு தெரியும் எதிர்காலத்திற்காக சத்தியுக ராஜ்யத்திற்காக என்ன சீன் இருக்கோ அது யாரெல்லாம் பார்க்கணுன்ட்டு இருக்கோ, எந்த குழந்தைங்க முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணணுன்ட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாபா அந்த குழந்தைகளுக்கு வேறு அடுத்த சேவைக்காக அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. வத்தனத்திற்கு அழைச்சிட்ருக்கிறாரு. இவ்வளோ சொல்லிட்டு பாபா அநேக சகோதரிகளுடைய அன்பு நினைவுகள் அவங்களெல்லாம் பாபா எமர்ஜ் பண்ணி ரொம்ப அன்போடு அவங்களுக்கு போக ஸ்வீகாரம் சேவிச்சார். இவ்வளோ இப்படி பாபா சொன்னார். சொல்லி எல்லாருக்குமே பாபா உள்ளத்தினுடைய அன்பு நினைவுகள் கொடுத்தாரு. பாபாவுடைய அன்பு நினைவுகளை வாங்கிக்கிட்டு கீழே வந்துட்டேன். ஓம் சாந்தி.